ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல சூப்பரான ஒரு டேஸ்டியாக நல்ல காரசாரமாக எச்சி ஊற ஊற கேட்போங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. திருப்பி வேணும் வேணும்னு கேட்பீங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஃபிஷ் சில்லி தாங்க. எப்படி செஞ்சலான்னு பார்த்தலாமா? நான் கிளி மீன் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதிலே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு முட்டை போட்டுக்கலாங்க. நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்த்துலங்க. உங்களுக்கு வேணுமோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகா போடும்போது அந்த கலர் கிடச்சிருதுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம சில்லி போட்டு எடுத்துடலாம். கிளி மீனில் சின்னதும் இருக்குங்க. ஆனால் பெரிய மீனாக வாங்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். அது நம்ம கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ குட்டி துண்டு துண்டாக நல்லா கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் அதை பிரட்டி விட்டுக்கிறேன். கிளி மீன் மட்டும் இல்லைங்க, பெரிய மீன் முள்ளே இல்லாத மீன் வாங்கி நீங்கள் இந்த ஃபிஷ் சில்லி போட்டு பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ.